You can. ECI has given us a submission to the Supreme Court saying 10 lakh plus EVMs are lost. They do not know where exactly are they. If 10 lakh physical EVMs cannot be properly safeguarded by this ECI, how can we be sure that the software inside is properly safeguarded by this ECI? Software can be changed by anyone. I mean, it can be ECI, can be changed. இல்ல அது நமக்கு தெரியாது. சாஃப்ட்வேரை எப்படி எழுதுறாங்கன்னு இப்பவும் தெரியாது, அப்பவும் தெரியாது. இல்ல இல்ல இப்பதான் உங்களுக்கு இவ்வளவு காரணம் சொன்னேன், இவ்வளவு டவுட் சொன்னேன். சந்தேகம் எப்போ வரும்? நீங்க பண்ணக்கூடிய வேலைகள் இருந்தா சந்தேகம் வரும். நீங்க பண்ணக்கூடிய வேலைகள் திரைமறைவு வேலைகளா, ஒரு வேலையை மாத்துறதுக்கான வேலைகளா செய்யும் பொழுதுதான் மக்களுக்கு சந்தேகம் வரும். அப்பதான் இங்க ஏதோ நடக்குது, இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, இங்க ஏதோ இருக்குன்னு சந்தேகம் வரும். அப்பதான் ஒரு விஷயத்தை சந்தேகப்படுவாங்க. அது வரைக்கும் சந்தேகம் இருக்கு, இல்லைன்னா சந்தேகம் இல்லை, அவ்வளவுதான். அது செஞ்சிருக்கலாம், அது மாத்திருக்கலாம், யாராவது அதை கொஞ்சம் செய்யக்கூடிய நாலேஜ் இருக்கவங்க மாத்திருக்கலாம். எத்தனை கேஸ்ல நீங்களே பிரஸ் நீங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நான் இந்த பட்டனை பிரஸ் பண்ணா பிஜேபிக்கு விழுகுது, இந்த பட்டனை பிரஸ் பண்ணா இவங்களுக்கு விழுகுதுன்னு நீங்களே ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? சோ இது அதுலயே நீங்க இத்தனை அவனுக்கு விழல. அப்ப என்னாச்சு? அப்ப ஏதோ நடக்குது. தினகரனே சொல்லலையா, டிடிவி தினகரனே சொல்லலையா, எங்க பூத்துல போடக்கூடிய என்னுடைய ஏஜென்ட் ஓட்டே எனக்கு விழுகலன்னு. அப்ப இதெல்லாம் வரக்கூடிய இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகத்தை பில்டப் பண்ணி இப்ப இதுக்கான அனைத்து திறமையுள்ள வேலைகளையும் பிஜேபி அரசு செய்வதால் தான் இப்ப நாங்க ஃபுல் ஃபிளஜ்டா இத நம்பிக்கை இல்லை என்ற நிலைமைக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எப்படி பெட்டியில போட்டா அதைத்தான் கேட்கிறோம். நீங்க பிரிண்ட் பண்ணி நான் ஓட்டு போட்டேன், நான் இப்ப கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரிண்ட் பண்ணி நான் கை சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், நான் மைக்குக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு எனக்கு பார்த்து கையில் எடுத்து அதை தூக்கி நான் போய் பேலட் பேப்பர்ல போட்டு அந்த பேலட் பேப்பர்ல எண்ணுங்க. அப்ப அது ஆத்தென்டிக். அப்ப நான் ஓட்டு போட்ட எனக்கு வாக்காளனுக்கு நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தா தான் நான் என்ன நினைச்சு ஓட்டு போட்டனோ அந்த ஜனநாயகம் அங்க தலைக்கும். இல்லைன்னா நான் ஓட்டு போட்டது ஒருத்தருக்கு, ஜெயிச்சு வர்றது இன்னொருத்தர், ஆள்றது ஒருத்தன் அப்படின்னா அதுக்கு எங்க ஜனநாயகம் இல்லை, அது சர்வாதிகாரம். ஏன்னா ரஷ்யாவில தான் நடக்குது, ரஷ்யாவில தான் ஓட்டு போடு எலெக்ஷன் நடக்குது வருஷம். ஆனா கடந்த 20 வருஷமா புட்டின் தான் பிரசிடென்ட். 20 வருஷமா புட்டின் தான் பிரசிடென்ட். North Korea, China, Russia. Thank you, friends.